Hey guys, welcome back. Samsung அவங்களோட பவர் பேங்க் சீரிஸ்ல புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. Samsung Galaxy M12 இந்த மாசம் 11ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. Amazonல இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராடக்ட் பேஜ் வந்து அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணலாம் நம்ம எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Amazonல இந்த ஸ்மார்ட் போனோட ப்ளூ கலர் வேரியன்ட் அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ளூ மட்டும் இல்லாம பிளாக் அண்ட் கிரீன்லயே வந்து இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண இருக்காங்க. போன் வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. பேக் டிசைன் பார்க்கும்போது ஓரளவுக்கு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றதுக்கு டீசென்டான கிரிப் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் பயோமெட்ரிக்ஸ் எடுத்துட்டா இந்த ஸ்மார்ட் போன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட்டும் இருக்கு. ஃபேஸ் அண்ட் லாக்னா எதுவும் இல்லை, ஃப்ரண்ட் கேமரால தான் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம முக்கியமான ஹைலைட்டே வந்து அந்த பவர் பேங்க் சீரீஸ்னாலே அந்த பவர் பேங்க் தான் வந்து இதோட பண்டில் பண்ணி தராங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து 6000 mAh பேட்டரி வந்து இதோட பண்டில் பண்ணி தராங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 15 வாட்க்கான சார்ஜரும் தராங்க. டைப் சிக்கான போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட டிஸ்பிளே நம்ம வந்து 6.5 இன்ச் கொண்ட HD+ இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங்கோட ஓன் PLS டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைனா TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஃபோன் லான்ச்சுக்கு அப்புறமா தான் எந்த எல்சிடி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். சாம்சங் சைட்லேருந்து இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் ஆஃப் நாட்ச் டிஸ்பிளே தான் வந்து அவங்க சைட்லேருந்து இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேன்னு சொல்கிறது. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் வந்து 720p தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் லான்ச் பண்ண போகிறதுலேயே ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வித் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம ப்ராசர்னு வந்தோன்னா இங்கே வந்து சாம்சங்கோட சொந்த Exynos 850 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Exynos 850 வந்து ஒரு 8 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான சிப்செட். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க 8 கோருமே வந்து Cortex A55 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸை ஸ்னாப்ட்ராகனோட நம்ம கம்பேர் பண்ணால் ஸ்னாப்ட்ராகன் 450 அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேமரா நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ல அந்த வாட்டர் ஆஃப் நாட்ச்ல வந்து 8 MP கேமரா தராங்க. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா 4 கேமரா செட்டப்போட வருது. அதில் மெயின் கேமரா வந்து 48 MP கேமரா. பட் இது வந்து சாம்சங்கோட GM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. GM2 வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். பட் சாம்சங் இது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 5 MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த், மொத்தமாக வந்து ஒரு 4 கேமரா செட்டப்போட வருது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் Android 11 மேலே பில்டான 1 UI 3 வெர்ஷனில் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தோன்னா 4+64 and 6+128 லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் ஹைலைட் நம்ம பார்த்தோன்னா டிஸ்பிளேல வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் பேங்கே வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்பெக்கோட காம்பினேஷன் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து less than 12,000 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. 12,000 இவங்க லான்ச் பண்ணாலே வந்து கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃபர் டைமில் நம்மளுக்கு M21 வந்து 12,000 எல்லாமே அவைலபிளாக இருக்குது. M20 நம்ம கன்சிடர் பண்ணால் இதோட ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாலே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு M21க்கு பெரிய கேப் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரைஸிங் தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்க போது. Exynos 850 வந்து ஒரு நல்ல எஃபிஷியன்டான சிப்செட். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி HD+ அந்த 720p ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடயே சேர்த்து அந்த 6000 mAh பவர் பேங்க்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட காம்பினேஷன் நம்ம பார்த்தோன்னா M51 ஸ்லைட்டாக பெட்டரான பேட்டரி லைஃப் நம்மளுக்கு இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டரி ஓரியன்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு செம ஆப்ஷனாக இருக்கும். பட் சாம்சங் இது என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.